ஹலோ அண்ட் வணக்கம் டார்லிங்ஸ். இன்னைக்கு நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை அழகான குட்டி மெசேஜோட கேட்போமா? இந்த கதையோட பேரு மான்வி மற்றும் அவளோட கண்ணுக்கு தெரியாத அழகிய தோட்டம். அதாவது மான்வி அண்ட் ஹர் இன்விசிபிள் கார்டன். கதைக்குள்ள போலாமா? சரி. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? வாங்க வாங்க வாங்க, கிட்ட வாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. உங்க எல்லாருக்குள்ளயும் உங்க கண்ணுக்கு தெரியாம அழகான தோட்டம் ஒண்ணு இருக்கும், தெரியுமா? ஆமா, நீங்க உங்ககிட்ட கைண்டா பாசமா இருந்தீங்கன்னா இந்த தோட்டம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படியே பச்சை பசேன்னு நிறைய நிறைய அழகான பூக்களோட, நிறைய மரம் செடி கொடியோட அவ்வளோ அழகா இருக்கும். ஆனா நீங்க உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷா இருந்தீங்கன்னா இந்த கார்டன் க்ரீனா இருக்காது, அப்படியே ப்ரௌனா மாறிடும். அதாவது அழகான பூ எல்லாமே வந்துட்டு அந்த மரம் செடி கொடி எல்லாமே அப்படியே சோர்ந்து போயிடும், ட்ரூப் ஆயிடும், சோர்ந்து போய் அப்படியே காஞ்சு போயிடும். அதான் சொன்னேன், க்ரீனா இல்லாம ப்ரௌனா மாறிடும்ன்ட்டு. உங்களுக்கு கார்டன் எப்படி இருந்தா பிடிக்கும்? பச்சையா இருந்தா தானே பிடிக்கும். அப்படியே ஹாப்பியா இருக்கும் அப்படி பார்க்கும்போது. சரி. இந்த கதையில மான்வி என்ற குட்டி பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பார்ப்போமா? ஒரு நாள் மான்வி டேபிள்ல உட்காந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட ஏதோ டிரா பண்ணிட்டு இருந்தாளாம். என்ன டிரா பண்றான்னு பார்த்தா பீகாக் வரைஞ்சிட்டு இருந்தாளாம். அவளுக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்குமா. அந்த பீகாக் அப்படியே அமேசிங்கா இருந்துதான் பார்க்கறதுக்கே. ப்ளூ க்ரீன்னு கிளிட்டர் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பீகாக்கோட ஃபெதர்ஸ்ல நிறைய கண்ணெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கண்ணு கண்ணா டிசைன் எல்லாம் போட்டு அவ்வளோ அழகா இருந்துச்சான். அவளுக்கே அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சான். மான்வியே ஸ்மைல் பண்ணிட்டு அவளுக்கு அவளே சொல்லிக்கிட்டாளாம், இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாளாம். அந்த நேரத்துல அவ மனசுக்குள்ள இருக்கிற அந்த இன்விசிபிள் கார்டன், அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த தோட்டம் வந்துட்டு அப்படியே பிரைட் கிரீன் கலர்ல நிறைய நிறைய செடி மரம் கொடியோட நிறைய அழகான ரோஜா பூக்களோட அவ்வளோ அழகா தெரிஞ்சுதான். அப்படி அவ ஹாப்பியா பார்த்துட்டு இருந்த நேரத்துல தான் பேப்பர் மேல ஒரு பெரிய பிளாக் லைன் கை ஸ்லிப் ஆகி அப்படியே அந்த பீகாக் மேல ஒரு பெரிய கோடு விழுந்துருச்சான். மான்வியோட முகமே மாறிடுச்சு. இந்த நேரத்துல அவளுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு, ஐயோ மான்வி, நீ ரொம்ப கிளம்சி, உன்னால ஒண்ணு கூட கரெக்டா பண்ண முடியாது. அவன் மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். தொண்டை கட்டின மாதிரி ஆயிட்டு கண்ணுல இருந்து பொத பொத பொதன்னு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சான். அவளுக்குள்ள இருந்த அந்த கார்டன், இந்த பிரைட் ரெட் ரோசஸ் அழகா இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே அப்படியே சோர்ந்து போக ஆரம்பிச்சிருச்சான். பாவம்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. மான்வி ஆல்மோஸ்ட் அழுதுகிட்டே சொன்னாலாம், நான் ஏன் இப்படி பண்ணிட்டேன், எல்லாமே கெடுத்துட்டேன் நானு அப்படின்னு அவளுக்கு அவளே சொல்லிக்கிட்டாளாம். ஓ, டிக் 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 அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்துச்சான். என்னன்னு பார்த்தா ஒரு குட்டி ஸ்குவிரல் குதிச்சு 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 வந்துச்சான். அந்த ஸ்குவிரலோட பேரு சிலு. அது மான்வியோட பெட். சிலு சொன்னானா, மான்வி ஸ்டாப் 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 ஸ்டாப், என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்டான். மான்வி அப்படியே முழிச்சுக்கிட்டே சொன்னானா, ஏய் சிலு, நீ என்ன, எங்கிருந்து வந்த அப்படின்னு கேட்டாளாம். சிலு இடுப்புல கைய வச்சுட்டு சொன்னானா, என் ஃப்ரெண்டை யாரு ஹர்ட் பண்ணது, எனக்கு பிடிக்காது இதெல்லாம் அப்படின்னு சொன்னானாம். மானு சுத்தி முத்தி பார்த்தாளாம். யாரு, நான் தனியா தானே இருக்கேன், நீ யார சொல்ற அப்படின்னு கேட்டாளாம். சிலு மூச்சு வாங்கிட்டு சொன்னான், ஐயோ அதான் ப்ராப்ளம், நீ தனியா இருக்க, நீ உன் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்ன. ஏன் கூட வா அப்படின்னு மான்வி கேட்டாளாம். சிலு பொறுமையா மான்வியோட நெஞ்சில கைய வச்சு சொன்னான், உனக்குள்ள இருக்கிற மான்வி கூட இருக்கணும் நீ அப்படின்னு சொன்னானா. சிலு கியூட்டா ஒரு கேள்வி கேட்டானா,
உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணா என்ன சொல்லுவ நீ அப்படின்னு கேட்டானா. மான்வி பொறுமையா யோசிச்சு சொன்னாலாம், இட்ஸ் ஓகே, கவலைப்படாதடா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் நான் அப்படின்னு சொன்னாலாம். கரெக்ட், நீ அவளை ஹக் பண்ணுவ, அப்புறம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவ, அதானே அப்படின்னானா. ஆமான்னு சொன்னாலாம் மான்வி. சிலு கிட்ட வந்து பொறுமையா சொன்னானா, அப்போ நீயே தப்பு பண்ணினா ஏன் நீ உன்னை திட்டிக்கிற, உன்னை ஏன் நீயே ஒரு எதிரி மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்டானா. மான்வி அமைதியா பார்த்துட்டு இருந்தாளாம். இப்போ சிலு கிட்ட வந்து பொறுமையா சொன்னானா, மான்வி, நீ தான் உன்னோட முதல் பெஸ்ட் ஃப்ரெண்ட், உன்னை நீயே ஹர்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொன்னானா. இப்போ மான்வியோட இன்விசிபிள் கார்டனில் இருக்க ட்ரைடு லீவ்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அசைய ஆரம்பிச்சுதான். இந்த கைண்ட் வேர்ட்ஸ் கேட்டோடனே எல்லாமே கொஞ்சம் அசைகிற மாதிரி தோணுச்சான். சிலு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொன்னானா, சரி வா, இப்போ உன்னோட கார்டனுக்கு போய் நம்ம தண்ணி ஊற்றுவோம் அப்படின்னு சொன்னானா. எப்படி அப்படின்னு கேட்டாலாம் மான்வி. 3 மேஜிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லி நம்ம பண்ணணும், ரெடியா அப்படின்னு கேட்டானா. முதல் மேஜிக் சென்டென்ஸ் என்ன தெரியுமா? பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்ல கற்றுக்கணும். சில்லு சொன்னானா, எல்லாருமே தப்புங்க பண்ணுவாங்க, ஏன் பெரியவங்க கூட தப்புங்க பண்ணுவாங்க. மான்வி சிரிச்சுக்கிட்டே கேட்டாலாம், அப்போ அம்மா அப்படின்ட்டு. அம்மா கூட தான் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னானா. ரெண்டாவது மேஜிக் ஸ்டேட்மெண்ட், நான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிக்கணும். சிலு சொன்னானா, உன்ன மாதிரி இந்த உலகத்திலேயே இன்னொரு மான்வி இல்லை, நீ ரொம்ப யுனீக் அண்ட் நீ ரொம்ப ஸ்பெஷல், உன்ன மாதிரி நீ ஒருத்தி தான் இருக்க, அதை நீ சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னானா. மான்வியோட முகத்துல ஒரு ஸ்மைல் தெரிஞ்சுதான். மூணாவது மேஜிக் சென்டென்ஸ், நான் கத்துக்கிட்டே தான் இருக்கேன், பர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியமே இல்லை, ட்ரை பண்ணினா போதும், நம்ம எல்லாரும் கத்துக்கிட்டே தான் இருக்கோம் அப்படின்றத நம்ம சொல்லிக்கணும். சில்லு அந்த லைன் ஸ்கிரிபிள் ஆச்சு இல்லையா அவளோட டிராயிங்கில், அதை காட்டிட்டு சொன்னானா, இப்போ இதை பார்த்து அலறதை விட்டுட்டு இதில் ஒரு மேஜிக் எடிட்டிங் பண்ணுவோமா அப்படின்னு சொன்னானா. மான்வி சிரிச்சுக்கிட்டே கேட்டாலாம், எது மேஜிக் எடிட்டிங்கா, அது எப்படி பண்ணுவ அப்படின்ட்டு. சில்லு சொன்னானா, இங்கே ஒரு கோடு கிறுக்கி இருக்கல, அதை வச்சு தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னானா. மான்வி கண்ணை மூடிக்கிட்டு ஸ்லோவாக சொல்லிக்கிட்டாலாம், இட்ஸ் ஓகே மான்வி, நான் ரொம்ப ஸ்பெஷல், நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், பர்ஃபெக்டாக இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு அவளுக்கு அவளே சொல்லிக்கிட்டாலாம். அப்புறம் கண்ணை திறந்து பார்த்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக சொன்னாலாம், ஏய், இந்த பிளாக் லைனை இப்படி பண்ணிட்டு ஒரு ட்ரீ பிரான்ச் மாதிரி வரைஞ்சிடலாமே நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரௌன் கிரேயானை எடுத்து அதை அப்படியே ஒரு பிரான்ச் மாதிரி மாற்றினாலாம். அதுக்கு கொஞ்சம் இலை எல்லாம் ஆட் பண்ணிட்டு அங்கே சில பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி போட்டுட்டு அந்த மரத்துக்கு பக்கத்தில் அந்த பீகாக் நின்று போஸ் கொடுக்குற மாதிரி அது மாறிடுச்சான். அப்படி சின்ன சின்னதாக மாற்றி 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 அது ஒரு பியூட்டிஃபுல்லான, கிறுக்கலே தெரியாத மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ராயிங்கை மாற்றிட்டாங்களாம். மான்வியோட முகம் பிரகாசமாக இருந்துதான். அந்த இன்விசிபிள் கார்டன் அப்படியே பச்சை பசேன்னு எல்லா ஃப்ளவர்ஸும் மறுபடியும் வந்துட்டு ப்ளூம் ஆகி பியூட்டிஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சுதான். அதில் சன்ஷைன் பட்டு ரோசஸ் எல்லாம் அப்படியே பெருசாக தெரிஞ்சு அதுக்குள்ளே சின்ன சின்ன துளிர் எல்லாம் விட்டு அழகாக இருந்துதான். ஹாய், நாங்கள் திரும்ப வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த கார்டன். மான்வி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொன்னாலாம், நான் இதை கெடுக்கலை, நான் இதை இன்னும் பியூட்டிஃபுல்லாக ஆக்கியிருக்கேன் இந்த ட்ராயிங்கை அப்படின்னு சொன்னாலாம். சிலு அதை கேட்டுட்டு கிளாப் பண்ணி சொன்னானா, அதுதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னானா. இதில் இருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் குட்டீஸ்? மிஸ்டேக்ஸ் எல்லாருமே பண்ணுவாங்க. ஏன் உங்கள் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாருமே, பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். மிஸ்டேக் பண்ணி பண்ணி தான் நம்ம எல்லா விஷயத்தையும் கற்றுப்போம். ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். முதல்ல தப்பு பண்ண உடனே அந்த தப்பை அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கிறதோ இல்லை உங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் கன்ஃபஸ் பண்ணுறதோ
பண்ணணும். அம்மா நான் இந்த தப்பு பண்ணிட்டேன். இத நான் எப்படி சரி பண்ணிக்கணும்னு நீங்க எனக்கு சஜெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலன்னா சஜஷன்ஸ் இந்த மாரி பெரியவங்க கிட்ட கேட்டு, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்து பண்ணணுமே தவிர, ஐயோ! தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள நீங்களே வந்து ஹர்ட் பண்ணிக்க கூடாது. எதுவா இருந்தாலும் வெளில சொல்லுங்க. அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஸ்டார்ட் லவ்விங் யுவர்செல்வ்ஸ். மத்தவங்க கிட்ட எப்படி கைண்டா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாரி உங்ககிட்ட நீங்க கைண்டா நடந்துக்கணும். இந்த கதையோட நீதி என்னன்னா, உங்கள நீங்க நேசிக்கணும். உங்களுக்கு நீங்களே சிறந்த நண்பராக இருக்கணும். ம். உங்களோட இன்விசிபிள் கார்டன நீங்களும் பச்சை பசேல்னு வச்சுப்பீங்க. நல்ல ஹேப்பியா பியூட்டிஃபுல் ரோசஸ் எல்லாம் வளர்த்து வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா? அத அழகா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ, அத போய் ஹேப்பியா கன்டின்யூ பண்ணுங்க. நான் உங்கள என்னோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய் பாய் அண்ட் டேக் கேர் மை டியர் ஸ்வீட் ஹார்ட்ஸ்.